ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலீப் சமையல். நீ பார்க்க போகிறது மீல் மேக்கரை வந்து கொத்துக்கறி கிரேவி மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் வந்து 1 எடுத்திருக்கேன். அடுத்து மீல் மேக்கர் வந்து 2 கப் அளவு எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது. ஒரு கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா சுருளை வதக்கிக்கிங்க. அதுக்கடுத்தது இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்தது நம்ம ஊற வச்ச மீல் மேக்கரை வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கணும். அதுக்கடுத்தது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்தது மல்லித்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க, போதும். அடுத்து கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து இதை நல்லா வதக்கிட்டுங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக எண்ணெய் பிரிய வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோ சூப்பர் டேஸ்டியான மீல் மேக்கர் கொத்துக்கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.